ஜூலை மாதம் பூக்கும் கொன்றை பூக்கள் போல சேலை கொண்ட பெண்ணின் அங்கம் தோற்றம் காட்டுதே. என்ன இவங்க பார்வையே என்னமோ மாதிரி இருக்கு. ஐயோ, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே சும்மா விட மாட்டாங்க. இதுல கல்யாணம் வேற ஆயிடுச்சு. உரிமை எடுத்துக்குவாங்களோ? இவங்க பாக்குறதும் அப்படிதான் தோண வைக்குது. என்ன சொல்லி பக்கம் வந்தாலும் நானு கிட்ட வரவே அலோ பண்ண மாட்டேன். கொஞ்சம் எனக்கு கோபமே போகல. எதுக்காக நான் கோவமா இருந்தேன்? எனக்கு கல்யாணத்துல அவமானப்படுத்தினீங்கல்ல. ஆமா, நான் அலோ பண்ணவே மாட்டேன். பொறுக்கி கிட்ட வரட்டுமே, அப்புறம் இருக்கு. ஏய், என்ன அதுவா? இந்த தாலி நான் தான் கெட்டினேன். நான் கெட்டினதுனாலயா இல்லாட்டி இந்த அழகான நெஞ்சில தொங்குறதுனாலயான்னு தெரியல. ரொம்ப அழகா இருக்கு. முட்டை முட்டை கண்ணு, அழகா குட்டியா செரி பழம் மாதிரி மூக்கு. உதடா இது? பா, என்ன உதடுடி இது? என்ன வா வான்னு கூப்பிட்டுட்டே இருக்கு. இப்ப கூப்பிடும், அதுக்கப்புறம் நான் போறேன்னு சொன்னாலும் என்னை விடாது. எடுத்து பிடிச்சு வச்சுக்கோ. கவி, கவி, என்ன? ஐ லவ் யூ. ஐ லவ் யூ சொல்றேன், திரும்பி அணிக்கிற கள்ளி கிருடி. ஏய், கத்தாதடி. உங்க மண்டை. என் மண்டையா? ஏன் என் மண்டைக்கு என்ன குறை? சூப்பரா ஸ்பைக்கெல்லாம் வச்சு ஹேர் ஸ்டைல் வச்சிருக்கேன். இதுக்கு என்னடி குறை? பொறுக்கி ஒழுங்கா இறக்கி விட்டுருங்க. இறக்கி விட்டுறதுக்கு தானே நான் உன்னை தூக்கி வச்சிருக்கேன். விழி, யார வேணாலும் விழி. யார விழிச்சாலும் யாரும் வரமாட்டாங்க. நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடி. நான் உன் பொண்டாட்டி, நீ என் புருஷன். என்ன சொன்னீங்க? செல்லக்குட்டி, சிரிச்சிட்ட? நான் எப்ப சிரிச்சேன்? ஏய் கள்ளி கள்ளி, நீ சிரிச்சத நான் பார்த்தேன். நான் ஒண்ணு சிரிக்கல. ஓ, நீ சிரிக்கல அப்படிதானே? ஆமா. என்ன ஓமா? கள்ளி சிரிச்சிட்டு சிரிக்கலன்னு நடிக்கிறா. இப்ப என்ன இறக்கி விட போறீங்களா இல்லையா? மாமாக்கு ஒரு ரூமா கொடு, அதுக்கப்புறம் இறக்கி விட்டுறேன். ஒரு மண்ணங்கட்டும் கிடையாது. உம்மா உம்மா, ஒழுங்கா இப்ப நீங்க என்ன இறக்கி விடல. என்னடி பண்ணுவ? அடி வாங்குவீங்க. ஒண்ணு போட கூட தயங்க மாட்டேன். கொன்னு போட்டுருவியா? எனக்கு கொடுனா கொல்ல தெரியும். கொல்லட்டா? பாக்குறியா? எது? மாமாக்கும் கொல்ல தெரியும்டி. இப்போ நீ என்ன தெரியுமா பாடணும்? கொஞ்ச நேரம் என்ன கொல்லையா ஐயா. பாடு பாப்போம். அப்படியெல்லாம் பாட முடியாது. அதுக்கு பதிலா நான் உங்களை கொல்லுறேன். ஐயோ, நீயா? எடி கவி, வேண்டாம். அதுக்கப்புறம் பொறுக்கி, உனக்கு என் கையால தானே சாவு. ஓ, நீ அப்படி வரியா? ஓகே ஓகே, புரிஞ்சுதுடி. பொறுக்கி, நானே நானே இப்ப மாத்திரம் நீங்க இறக்கி விடலையோ, அப்புறம் நானே குதிச்சு இறங்கிடுவேன். இல்ல இல்ல, அப்படியெல்லாம் இங்க இறங்காத. அப்ப நான் இறக்கி விடுங்க. என்ன உதடு? என்ன பண்றீங்க? போதும் போதும் போதும். என்னடி சொல்லும்? இன்னொரு லிப் டு லிப் வேணுமா? பொறுக்கி, எங்க அப்பா கிட்டே மாட்டி விட்டுறேன். இருங்க. ஐய, சீ, ஏய் அப்படியெல்லாம் பண்ணிடாத. மாமா கிட்ட எல்லாம் போயிட்டு சொல்லிடாத. அப்ப நீங்க அமைதியா இருங்க. அமைதியா இருக்கல, நான் உனக்கு கேட்டிருக்கேன். எது? அது இப்ப மாத்திரம் இடுப்புல இருந்து கை எடுக்கல. எடுக்கல? எடுங்க. முடியாது. இப்போதானே லிப் டு லிப் எல்லாம் அடிச்சீங்க. அதுக்கப்புறம் என்ன? அதுக்கப்புறம் நிறமுள்ள மலர்கள் சோலைக்கு பெருமை. நீ உள்ள ஊரில்
சுவாசிப்பது பெருமை. அங்கிருந்து கையை எடுக்கவே மனசு வரல. எடி பொண்டாட்டி, மாமா அன்னைக்கு ஒன்று சொன்னால, தாலி தொங்கும் போது அங்க கிஸ் பண்ணணும்னு. பண்ணட்டா? உதட அப்படி வைக்காத. ஆனா உங்களெல்லாம் எதுவும் சொல்ல கூட முடிய மாட்டேங்க. மூஞ்சி ஆளையும் பாரு. ஏன் இந்த மூச்சுக்கு என்ன குறை? ஒரு குறையும் இல்ல. இனி நான் அந்த ரூமுக்கே வர மாட்டேன். ஏன் சொல்லும்? மண்ணம் கட்டி சொல்லும் போடா. ஏய் பொண்டாட்டி நில்லடி. ஓடிட்டா. ஐயோ, பேசணும்னு நினைச்சதையே பேசலையே. எங்க ரொமான்ஸ் பண்றதுக்கே கரெக்டா இருக்கு டைம். செல்ல குட்டி, உனக்கு இருக்குடி ஒரு நாள். கல்யாணம் கழிஞ்சதுக்கு பிறகும் மனுஷனை காயா போடுறல நீ. அவளுக்கு ஃப்ரெண்ட நம்புவாளாம், ஆனா புருஷனை நம்ப மாட்டாளாம். என்ன லாஜிக்கோ என்னமோ. உண்மை தெரியும் போது ரொம்ப கஷ்டப்படுவேன். அப்போ வச்சுக்க. அப்படி என்னடி பண்ணிட்டோம் நம்ம? இவ இது வரைக்கும் பேசாமலே இருக்கா. நிஜமா சொல்றேன் நவமித்ரா, ரொம்பவே கோவம் வருது. எத்தனை நாளா கெஞ்சிக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் கூட மனசுல விளக்கலாம். சி, நான் அர்க்கானிய என்னவோ நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எப்பவும் நடந்து முடிஞ்சதுக்கு இப்பவும் உள்ள கோவத்தை வச்சுட்டே தெரிஞ்சிட்டு இருக்கா. எனக்கு தெரிஞ்சு நான் எதுவுமே தப்பு பண்ண மாதிரி தோணல. உனக்கு அப்படி ஏதாச்சும் தோணுதாடி நவமித்ரா? என்னடி, எனக்கும் எதுவும் தோணல. நம்ம அவன் நல்லதுக்காக தான், அதுவும் மறைக்கலாம் இல்ல, இது தேவை இல்லாததுன்னு சொல்லிட்டு தான் சொல்லாம விட்டது. ஆனா இவ ஏன்டி இப்படி காணிச்சுக்கிட்டு இருக்கா? ஐ டோன்ட் நோடி, டென்ஷன் தான் ஆகுது அதை பத்தி நினைக்கும் போது. அதேதான் எனக்கும். நான் வேணா ஒருக்க பேசி பார்க்கட்டா? எதுக்குடி? பேசி நம்ம மனசை நம்மளே தான் கஷ்டப்படுத்திக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு பேசாமலே இருக்கலாம். உனக்கு நம்பிக்கை ஃபுல்லா கைவிட்ட மாதிரி இருக்குல்ல? உன் பேச்சிலே தெரியுதுடி. எவ்வளோ நாள்ரி நம்மளும் வெயிட் பண்றது. நம்ம மேல என்ன தப்பு இருக்கு? இது தப்போன்னு நினைச்சு நம்ம போய் சோரியும் கேட்டாச்சு. அவ அதை அக்செப்ட் கூட பண்ணிக்கல. காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறா. எப்படி அக்செப்ட் பண்ணுவா? புரியுதுடி. என்னைய என்னோட ரியான் புரிஞ்சுக்கிறான்டி, அது போதும். தென் நீயும், இதுவே போதும்டி. இவ பேசினா பேசிட்டோம், பேசாம போகட்டும், எனக்கு ஓகே தான். எதனாலும் இவ வர்றதுக்கு முன்னாடி நம்ம 2 பேர் மாத்திரம் தான் இருந்தோம். என்ன சண்டை வந்தாலும் அந்த 1 ஹவர்க்குள்ளேயே சேர்ந்துக்கிடுவோம். இவ வந்ததுக்கு பிறகு கூட நம்ம சந்தோஷமா தாண்டி இருந்தோம். இந்த வினிதா வந்தா பத்தியா? ஷட், ஸ்டூபிட் நான்சென்ஸ் பெண்ணு, அறிவு கட்ட முண்டம். அவளால வந்ததுதான் இது பிரச்சனை ஃபுல்லா. ஏய் விடுடி, இவ ஒருத்தி அதெல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பா. அதானே, சே அதை விடு. இரு, நான் அவகிட்ட பேசி பாக்குறேன். அர்க்கானி, நவமித்ரா விட்ரு, அமைதியா இரு. அர்க்கானி, என்ன பேச மாட்டியா? எத்தனை வாட்டி சொல்றத நான் பேச மாட்டேன்னு? சின்ன உனக்கு கோவம் போகலையா? அப்போனா கோவம் இல்லை, இது பிடிவாதம். அர்க்கானி, உனக்கு கோவம் எல்லாம் போயிடுச்சு. ஏன் இப்படி பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு இருக்க? நான் தான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணேன்ல, அப்புறம் ஏன் அர்க்கானி அதையே பிடிச்சிக்கிட்டு இருக்க? இங்க பாரு. ஹோய், நம்ம எவ்வளவு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். ஏன்டி நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? எவ்வளவு ஒருத்தி பேச கேட்டுட்டு எத்தனை மாசமா நீ பேசாம இருக்க தெரியுமா? இப்படி எல்லாம் இருக்கிறது வெறும் ஸ்டூபிட்டா இருக்கு. கொஞ்சம் மெச்சூர்டானவங்க மாதிரி நம்ம நடந்துக்கணும். ரொம்ப சின்ன குழந்தைங்க மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த விஷயத்த சொல்லாம விட்டது தப்புதான். சரி, நீ நினைச்சிட்டு இருக்க மறைச்சிட்டோம் அப்படின்ட்டு. ஆனா நாங்க மறைக்கவே இல்ல. இத உன்கிட்ட பல வாட்டி சொல்லிட்டு இருக்கேன். சத்தியமா போர் அடிக்குதா அர்க்கானி? ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரே பெஞ்ச்ல இருக்கோம், இப்படி பேசாம இருக்கிறோம். நல்லாவா இருக்கு? அர்க்கானி ப்ளீஸ், தயவு செஞ்சு பேசு. இப்போ என்ன, நாங்க மறைச்சிட்டோம் அப்படின்றதுனால தானே நீ பேசாம இருந்த. அதுக்கு தான் நாங்க ஸ்டோரியும் கேட்டாச்சுல்ல. இதுக்கப்புறமும் நீ மன்னிக்காம இருந்தா எப்படி? கல் நெஞ்சு உனக்கு. ஆனா பாவம், வருண் உன்கிட்ட ரொம்ப கஷ்டப்பட போறாரு. உன் பின்னாடியே நல்லா அவரை சுத்த விடுவ. அது மாதிரி எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. அப்பாடி, சிரிச்சிட்டியா?